Now we are going to see Gouy-Chapman's model. Already நாம Stern model பார்த்தாச்சு, Helmholtz model பார்த்தாச்சு. Now we are going to see Gouy-Chapman's model. This is advanced model of Helmholtz Perrine double layer. நம்ம முன்னாடி நேத்து பார்த்தோம்ல Helmholtz Perrine double layer, அதோட advanced model தான் Gouy-Chapman's model. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி வி சா தட் டிஸ்அட்வான்டேஜ் எஸ்டர்டே. ஓகேவா? ஸோ சார்ஜ் டென்சிட்டி அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அயான்ஸ் எப்படி இருக்கும், அந்த டபுள் லேயர் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை பற்றின எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே ஹெல்ம்ஹோல்ட்ஸில் கிளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? தட்ஸ் வாட் வி ஆர் சீயிங் Gouy-Chapman's மாடல். திஸ் இஸ் அட்வான்ஸ்டு மாடல். ஓகேவா? டபுள் லேயரில் வந்து எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் பற்றி படிக்கிறதுல அட்வான்ஸ்டு மாடல் தான் இது. ஓகே, ஸோ நவ் ஹியர் வி நியூ ஆல்ரெடி 2 ஷீட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். நம்ம அடிக்க நிறைய 2 மாடலில் பார்த்துட்டே தான் இருக்கும் இல்லையா? இட்ஸ் பேரலலி அரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஹியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியர் ஒன் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் ஆக்ட் ஆஸ் ஒன் ஷீட். ஓகேவா? ஆல்ரெடி வி நியூ திஸ் QM அப்படின்னு மீன் பண்ணுவோம். திஸ் இஸ் மேபி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகேவா? listen. So then this electrode is immersed in electrolyte solution. We are passing electrical energy. At the time என்ன ஆகும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் here interface between these 2 sheets. ஓகேவா? so here double layer will be formed. ஓகேவா? so இங்கே என்ன ஆகும் அப்படின்னா the distance between these 2 layer will be present அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டர்ன்லேயோ இல்லை வந்து ஹெல்ம்ஹோல்ட்ஸ்லேயோ வந்துட்டு டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலை. ஜஸ்ட் இட்ஸ் ஹேவ் அயானிக் அட்மாஸ்பியர் அப்படின்னு மட்டும்தான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேவா? பட் ஹியர் பை யூஸிங் திஸ் Gouy-Chapman மெத்தட் ஹீ செட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரோட் ஷீட்டுக்கும் தென் டபுள் லேயர் ஷீட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு இருக்காங்க, சம் டிஸ்டன்ஸ் வில் பி ப்ரெசன்ட் அப்படின்னு டிஃப்யூஸ் லேயருக்கும் தென் திஸ் டபுள் லேயர் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. அது K-1ல் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நவ் ஜென்ரலாக இது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ஐடியா. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ் மாடல். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் டபுள் லேயர் அட் இன்டர்ஃபேஸ் விச் இஸ் நாட் ஷார்ப்பு. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் எலக்ட்ரிக் டபுள் லேயர் ஃபார்ம் ஆகுன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஹெல்ம்ஹோல்ட்ஸ் லேயர்லாம் பார்க்கும்போது ஷார்ப்பாக இருக்கும்னு படிச்சிருப்போம். ஓகே, பட் ஹியர் இங்கே இந்த மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் டபுள் லேயர் அட் இன்டர்ஃபேஸில் விச் இஸ் நாட் ஷார்ப் அப்படின்றாங்க. ஓகேவா? பட் டிஃப்யூஸ் டபுள் லேயர், பட் டபுள் லேயரை டிஃப்யூஸ் பண்ணும். ஆனால் என்ன ஆகாது இன்டர்ஃபேஸில் ஷார்ப்பாக இருக்காது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு 1 லேயர் இஸ் ஃபிக்ஸ்டு ஆன் எலக்ட்ரோட். நமக்கே தெரியும், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு லேயர் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எலக்ட்ரோடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ 1 லேயர் இஸ் ஃபிக்ஸ்டு ஆன் திஸ் எலக்ட்ரோட். தென் அடுத்து என்ன இருக்குது, ஆப்போசிட்லி சார்ஜ்டு லேயர் இஸ் டிஃப்யூஸ் ஆர் மொபைல் ஆன் தி எலக்ட்ரோலைட். ஓகேவா? ஸோ இன்னொரு லேயர் எங்கே இருக்கும், டிஃப்யூஸ் ஆகிட்டு எலக்ட்ரோலைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. டிஃப்யூஸ் ஆர் மொபைல் ஆன் தி எலக்ட்ரோலைட் வி நியூ ஆல்ரெடி. அவர் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாடல், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு solution side on the double layer is not near 1 molecule in thickness. So இந்த solution on double layer இருக்கு இல்லையா, இந்த இடத்துல solution on double layer is not near 1 molecule in thickness. 1 molecule in thickness கூட அந்த நியரில் கூட இருக்காது அப்படின்றாங்க, மீன் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடிலாம் நம்ம என்ன பார்த்தோம், இந்த டிஸ்டன்ஸ் பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம், அந்த திக்னஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கவே மாட்டோம். பட் இங்கே சொல்லியிருப்பாங்க அது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கூட இருக்காது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு கூட திக்னஸ் இருக்காது, பட் எக்ஸ்டெண்ட் டு சம். ஓகே, லிசன். ஸோ அந்தளவுக்கு கூட திக்னஸ் வந்து இருக்காது. சரியா? அந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸுக்கும் தென் வந்து அந்த டிஃப்யூஸ் லேயருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். திக்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஹேவ் சம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. பட் எக்ஸ்டெண்ட் டு சம் டிஸ்டன்ஸ் இன்டு லிக்விட் பேஸ்.
ஓகேவா? ஸோ அயான்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட் இன்டு த சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன் பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அயான்ஸ் வில் பி ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கும் இன்டு த சொல்யூஷன். ஓகேவா? தென் the distribution of positive and negative charges in this region is not uniform. ஸோ இங்கே இருக்க அங்கே முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம், யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க சரியா? பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா the distribution of positive and negative charges in this region. அதை நம்ம ரீஜன் இருக்கும் இல்லையா, இங்கே இருக்க இந்த ரீஜனு. ஸோ இந்த ரீஜனில் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்காது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ டியூ டு ஏன் யூனிஃபார்மாக இருக்காது அப்படின்னா இந்த ரீஜனில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ்லாம் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா டியூ டு தெர்மல் அஜிடேஷன். ஸோ அப்படியே அஜிடேட் ஆகிட்டே இருக்கும் அயான்ஸ் எல்லாம். ஸோ நார்மலாகவே நம்ம அஜிடேட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருந்ததுன்னா சம் ஆஃப் தெம் வில் மூவ் டான்ஸிங் ஆன் த ஃப்ளோர், அப்படியே டான்ஸ் மூமெண்ட்லேயே இருக்காங்கன்னா யூனிஃபார்மாக மூமெண்ட் இருக்காது, எல்லாரும் குதிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அஜிடேட் ஆகிட்டே இருக்கும் அயான்ஸ். அதனால் ஒரே பிளேஸில் யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு போயிட்டோ இல்லை இருந்துட்டோ இருக்க முடியாது. ஓகே, ஸோ ஹியர் டியூ டு தெர்மல் அஜிடேஷன் அண்ட் த ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன். அயான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்ருக்கும், அஜிடேட்டுமே ஆகும், தெர்மல் அஜிடேஷனுமே ஆகும். அதனால் யூனிஃபார்மாக இந்த ரீஜனில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் இருக்காது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. பாயிண்ட்ஸ் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு the electrostatic attraction between opposite charge at the interface try to bring out orderliness. ஸோ அந்த இதனால் தெர்மலி அஜிடேட் ஆகிட்டு இருக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ். இந்த ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸ் நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் அப்போ ப்ரெசென்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகிறதுனால அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர்லினஸ்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆர்டராக இருக்காது, அயான்ஸ்லாம் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்காது. ஓகே, இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றாங்க ஆர்டர்லினஸ் because of thermal agitation and free movement of ions and electrostatic attraction between the oppositely charged ions அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆர்டர்லினஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா டிஸ்ஆர்டர்னஸில் இருக்குது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க இன்டர்ஃபேஸில். தென் in this respect the diffuse double layer theory is similar to ஹெல்ம்ஹோல்ட்ஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பற்றி நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி அவர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சொன்னது மாதிரி தான். ஓகேவா? ஹெல்ம்ஹோல்ட்ஸில் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த 2 லேயரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா? கொஞ்சம் பார்க்கும்போது அதே மாதிரி சிமிலராக இருக்குது அப்படின்றாங்க. அயானிக் அட்மாஸ்பியர் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு இருப்பாங்க, ஒரு அயானை சுற்றி ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் சரியா? ஸோ அந்த மாதிரி தட் இஸ் கால்ட் அயானிக் அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ அயானிக் அட்மாஸ்பியர் சரௌண்டிங் எ கிவன் அயான் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ நவ் we knew general concept of Gauss-Chapman's method. ஒரு Gauss-Chapman's மெத்தடில் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் எப்படி இருக்கும், ஓகேவா, டிஃப்யூஸ் லேயர் எப்படி இருக்கும், தென் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதில் டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம், எதை பேஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னு படிச்சிருப்போம். அங்கே அயான்ஸ்லாம் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காததுக்கு அவர் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது என்ன ரீசன், இன்டர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இல்லாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ தென் இதை பேஸ் பண்ணி நாம் இந்த ட்ரா பண்ணி காமிச்சிருப்போம், இந்த ஷீட்டை ட்ரா பண்ணியிருப்போம். we knew already QM அப்படின்னா எலக்ட்ரோட் சர்ஃபேஸ், நமக்கே தெரியும், ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கீங்க. அடுத்தது QD அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் டிஃப்யூஸ் லேயர். ஓகேவா? டிஃப்யூஸ் லேயர் ஆர் என்னன்னு சொல்லுவோம்னா டிஃப்யூஸ் சார்ஜ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஷீட் சார்ஜ் அப்படின்றாங்க. ஆஸ் யூஷுவல் அதுதான், அதுவும் ஒரு ஷீட்டாக தான் இருக்கும். அந்த டிஃப்யூஸ் லேயரில் இருக்க சார்ஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஃப்யூஸ் சார்ஜ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த நம்ம என்னென்னு சொல்லுவோம், நாம் வேவ் ஃபங்க்ஷனில் சொல்லும் போது சைன் ஆர்ட்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல நம்ம இந்த லேயர் என்னன்னு சொல்லுவீங்க சை எக்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த டிஃப்யூஸ் லேயர் வில் பி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கே டிஸ்டன்ஸில் ஸோ இந்த டிஃப்யூஸ் லேயர் வில் பி ப்ரெசன்ட் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நவ் இதை பேஸ் பண்ணி நம்ம ஜென்ரலாக எழுதுறது தான் QM இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்லி சார்ஜ் அயானா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மைனஸ் QDன்னு போட்டு எழுதுவோம், முன்னாடி நம்ம எழுதிட்டு இருந்தது தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா, இதை நம்ம வேவ் ஃபங்க்ஷன் எழுதும் போது எப்படி எழுதுவோம், சை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
psi naught into e power minus k1 x லெவலில் இருக்குது ஓகேவா. தட்ஸ் வாட் k1 minus k1 into x அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஹியர் இதை நம்ம எப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா the potential charge from one layer to another layer is not linear. இவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா பொட்டன்ஷியல் சார்ஜ் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பொட்டன்ஷியல் சார்ஜ் ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு பார்க்கும்போது லீனியராக இருக்கிறது இல்லை ஓகேவா. அண்ட் இட்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஆல்சோ ஓகேவா. ஸோ தட்ஸ் வாட் the potential drops into the diffuse layer. ஸோ அதனால் லீனியராக இல்லாமல் எக்ஸ்பொனென்ஷியலாக இருக்கனால பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகிடுது, ட்ராப் ஆகிட்டு ட்ராப்ஸ் இன்டு தி டிஃப்யூஸ் லேயரில் ட்ராப் ஆகிடுது அப்படின்றாங்க பொட்டன்ஷியல் ஓகேவா. ஸோ தட்ஸ் வாட் வி கேவ் திஸ் ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்னன்றது தியரி மாடல் தெரிஞ்சிருச்சு, இதோட சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 தியரி விட இது அட்வான்ஸ் தியரி, என்ன சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டபுள் லேயர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் தென் டெம்பரேச்சர் வில் பி ஃபைண்ட் அவுட் பை யூஸிங் திஸ் மாடல் ஓகேவா. தென் இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக சார்ஜ் டென்சிட்டிஸ் இன் டபுள் லேயர். இதை வந்து ஹெல்ம்ஹோல்ட்ஸில் சொல்லியிருக்க